வணக்கம், நான் குணா மதிமானன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செட்டில் சீரீஸில் இந்த எக்கனாமிக் சர்வேயுடைய பேசிக்ஸ். ஓகே, ஏற்கனவே நம்ம எக்கனாமிக் சர்வேயுடைய பேசிக்ஸ் கிளாஸ் 1 போன வீடியோவில் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிபிக்கும் ஜிபிஏக்கும் என்ன வித்தியாசங்கிறது டீட்டெயில்டாக பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் போய் பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம 2015க்கு முன்னாடி எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடுடைய ஃபார்முலா வேறு மாதிரி இருந்தது. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடுக்கான ஃபார்முலா மாறி இருக்குது. அது என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரொம்பவே சிம்பிள் தாங்க. நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நம்ம நாட்டினுடைய வருமானத்தை, நேஷ்னல் இன்கமை பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் மூலயமா நம்ம கண்டுபிடிக்கலாம். அதில் ஒன்று இன்கம் மெத்தட், அதில் இன்னொன்று எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். அதில் இன்னொன்று ப்ராடக்ட் மெத்தட். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இன்கம் மெத்தட், ப்ராடக்ட் மெத்தட், ரைட்? ஸோ இந்த 3 மெத்தடில் நம்ம வந்துட்டு நம்ம 3 மெத்தடில் பெஸ்ட்டு எதுனா ப்ராடக்ட் மெத்தட் தாங்க. அதாங்க ப்ராக்டிக்கலும் கூட. ஸோ இந்த ப்ராடக்ட் மெத்தடில் தான் சேஞ்ச் கொண்டு வந்து வேல்யூ ஆடட் மெத்தட்னு கவர்மெண்ட் அந்த கால்குலேஷன் மெத்தடாலஜியை கொஞ்சம் மாற்றினாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், ஸோ நீங்கள் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணுங்கள். இன்கம் மெத்தடுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நாட்டில் இருக்கிற எல்லாருடைய வருமானத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் வருமானம், ஏன் வருமானம், அது இன்கம் மெத்தட். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்னா நம்ம பண்ணுற செலவெல்லாம் ஆட் பண்ணுங்களேன். நம்ம பண்ணுற நம்ம சேமிப்பிக்கிறது கூட செலவு தான். நான் ஏதாவது போய் இட்லி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, தோசை வாங்குறேன்னு வைங்க, அது பேர் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க. நான் ஏதாவது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ குணா வந்து ஒரு 10,000 சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோமே, நான் என்ன பண்ணுவேன், இதில் ஒரு 8,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சராக போகும். இன்னொரு 2,000 பார்த்தீங்கன்னா நான் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அது இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் தான். அப்போ என் எக்ஸ்பெண்டிச்சரை ஆட் பண்ணால் கூட எனக்கு என்ன வரப்போகுது, அதே 10,000 தான் வரும். அப்போது நான் எல்லாருடைய இன்கம்மை ஆட் பண்ணியும் நாட்டினுடைய வருமானத்தை கண்டுபிடிக்கலாம், எல்லாருடைய எக்ஸ்பெண்டிச்சரை ஆட் பண்ணியும் நம்ம நாட்டினுடைய வருமானத்தை கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி நம்ம நாட்டில் தயாரிக்கப்படுற பொருட்களின் மதிப்பையை வச்சுமே நம்ம வந்துட்டு நாட்டினுடைய வருமானத்தை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடோடைய பழைய ஃபார்முலா என்ன, புது ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடோடைய பழைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. C+I+G+X-M இருக்குங்க. இந்த சிங்கிறது என்னென்னா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம போய் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இட்லி தோசை வாங்குகிறோம், ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், பைக் வாங்குகிறோம், இது எல்லாமே கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், ஐங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். நம்ம வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோன்னா அதில் 8,000 ரூபாய் வந்து கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும், 2,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த நம்ம எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸினுடைய கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்புறம் கவர்மெண்ட் பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர். அது கவர்மெண்ட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுமே இருக்கும். அது மொத்தமாகவே கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எழுதிடுறோம். X-ங்கிறது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். X-ங்கிறது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். அந்த டிஃபரன்ஸையும் நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் வந்துட்டு பழைய மெத்தடில் இருக்கிற டெஃபினேஷன். புது மெத்தட்லேயும் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்லாம் பெருசாக மாற்றலை, அதே கான்செப்ட் தான். புது மெத்தடில் கொஞ்சம் அந்த டெர்மினாலஜிஸை மாற்றிட்டாங்க, அந்த பேரெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. என்ன மாற்றிருக்காங்க இந்த புது மெத்தடில் பார்த்தீங்கன்னா PFC ப்ளஸ் GFC ப்ளஸ் GFCF plus valuables plus change in stock plus discrepancies plus export minus import. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த PFCங்கிறது என்னென்னா ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த சி பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்கே PFC, ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். நீங்கள் நானும் இப்போ இட்லி வாங்குகிறோம், தோசை வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், பைக் வாங்குகிறோம், அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணுற செலவெல்லாம் சேர்த்துக்கோங்க.
ஜிஎஃப்சிங்கிறது கவர்மெண்ட் பண்ணுற ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட் கூட வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது கார் வேணும், நீங்கள் ஐஏஎஸ் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ஃபார்ச்சுனர் கார் தராங்கன்னா கவர்மெண்ட் கார் வாங்குறாங்கல்ல, இப்போ இந்த மாதிரி கவர்மெண்ட் பண்ணுற கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பிரிக்கல, மொட்டையாக கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னும் கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷன். கிராஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷன், அதாவது கிராஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷன். இது ஒன்றும் இல்லைங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இது எதை குறிக்குதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்குது. கேபிட்டல்னாலே இன்வெஸ்ட்மெண்ட் தான், முதலீடு. இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்குது. கிராஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷனுங்கிறது நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட், எல்லாரும் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இங்கே ஜிஎஃப்சிஎஃப்ல கொண்டு வந்திருக்கோம். இதில் இந்த ஜிஎஃப்சிஎஃப் இருக்கு இல்லையா, இதில் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த ஜிஎஃப்சிஎஃப்ல அந்த ஃபிக்ஸட் கேபிட்டல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபிக்ஸட் கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின்ஸ் வரும். நீங்கள் உங்கள் ஃபேக்ட்ரியில் நீங்கள் வாங்கி போடுற மிஷின்ஸ், ஏன் நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் கட்டுற பில்டிங்காக இருக்கலாம், கல்டிவபிள் அசட்ஸ் கூட வருங்க. கல்டிவபிள் அசட்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு ஒரு மாந்தோப்பு வாங்குறீங்க, ஒரு கோழி பண்ணை வைக்கிறீங்க, அதெல்லாம் கூட கல்டிவபிள் அசட்ஸ் தான். ஏன் மாந்தோப்பு நீங்கள் வாங்குறீங்க, வருஷம் உங்களுக்கு நல்ல மாம்பழம் கொடுக்க போகுது இல்லையா, அந்த மாதிரி தானே நீங்கள் வந்துட்டு ஒரு கோழி பண்ணை வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கறியும் கிடைக்கும், முட்டையும் கிடச்சிக்கிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாமே ஃபிக்ஸட் கேபிட்டல் கூட தான் கொண்டு வந்துருவாங்க. ஸோ மணி ஸ்பெண்ட் ஆன் கிராஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷன். சரிங்களா? அதே மாதிரி வேல்யூபிள்ஸ். முன்னாடி இந்த மாதிரிலாம் சொல்லலை, வேல்யூபிள்ஸ்லாம் பிரிக்கலை. வேல்யூபிள்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, தங்கம் வாங்குறது, நீங்கள் கோல்டாக இருக்கலாம், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், அது எல்லாமே அது முன்னாடிலாம் ஐங்கிற ஒரு கான்செப்ட்லேயே கொண்டு வந்துட்டாங்க பழைய இதில். இப்போ கொஞ்சம் வேல்யூபிள்ஸ் தனியாக காட்டுறாங்க. அதே மாதிரி சேஞ்ச் இன் ஸ்டாக்ஸ். ஸ்டாக்ஸ் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி எடுத்துக்கோங்க, ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு ஷூ ஃபேக்ட்ரி வச்சுக்கோங்களேன், ஒரு ஷூ ஃபேக்ட்ரி. இந்த ஷூ ஃபேக்ட்ரி வந்துட்டு 2024 ஒரு 1000 ஷூ தயாரித்தாங்க, அதில் ஒரு 100 ஷூ வந்துட்டு விற்கலை. அப்போ இந்த 900 ஷூ தான் விற்கப்பட்டிருக்கு, 100 ஷூ விற்கப்படலை. இதுதான் நம்ம இன்வென்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம், அன்சோல்டு குட். இதுதான் இன்வென்ட்ரிமோ. இப்போ அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்கள், 2025 பார்த்தீங்கன்னா அப்பவும் ஒரு 1000 ஷூ தயாரித்தாங்க, ஆனால் ஒரு 200 ஷூ விற்கலைன்னு வச்சுக்கலாமே. 800 தான் விற்கப்பட்டிருக்கு, 200 விற்கப்படலை. இது 2025க்கான டேட்டா. இப்போ 2025 ஏற்கனவே ஒரு 100 இருக்குது, இப்போ இன்னொரு 200 இருக்குது, மொத்தமாக ஒரு 300 இருக்கும் அன்சோல்டில், மொத்தமாக ஒரு 300 இருக்கும். இந்த சேஞ்ச் இன் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, 2024க்கும் 2025க்கும் அந்த இன்வென்ட்ரி, அந்த ஸ்டாக்ஸில் என்ன சேஞ்ச் நடந்திருக்கு. அந்த ஸ்டாக்ஸில் 2024 100 தான் இருந்தது, 2025 பழசையும் புதுசையும் சேர்த்து 300 இருக்குது. அது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ், அதுதான் சேஞ்ச் இன் ஸ்டாக். இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 2025 மட்டும் பழசெல்லாம் விட்டுருக்குங்க, 25 மட்டும் எவ்வளோ நீங்கள் தயாரித்து எவ்வளோ விற்கலை அதை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் சேஞ்ச் இன் ஸ்டாக். டிஸ்கிரிபன்சி அப்படிங்கிறது என்னங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த மெத்தடில் நீங்கள் நேஷ்னல் இன்கம் கேல்குலேட் பண்ணினாலும், நீங்கள் இன்கம் மெத்தடில் கேல்குலேட் பண்ணாலும் சரி, நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் கேல்குலேட் பண்ணாலும் சரி, நீங்கள் ப்ராடக்ட் மெத்தடில் கேல்குலேட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரணும். இன்கம் மெத்தடில் இந்தியாவினுடைய வருமானம் 100 ரூபானா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்லேயும் 100 ரூபா தான் வரணும், ப்ராடக்ட் மெத்தட்லேயும் 100 ரூபா தான் வரணும். இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொன்னேன், இது இன்கம், என் இன்கம் எவ்வளோ 10,000, என் ஒட்டுமொத்த எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ 10,000. நான் எந்த மெத்தடில் கால்குலேட் பண்ணாலுமே எனக்கு ஒரே வேல்யூ தான் வரணும் தியரட்டிக்கலாக. ஆனால் ப்ராக்டிக்கலாக அப்படி இருக்குமா? அப்படி இருக்காது. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ப்ராக்டிக்கலாக சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் மெத்தடில் நமக்கு வந்து ஒரு 100 ரூபா வந்துருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் 90 ரூபா தான் வருதுன்னு வைங்களேன். அப்போ எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுது? ஒரு 10 ஷார்ட்டேஜ் ஆகுதுல, அதை நம்ம ஆட் பண்ணி 100 ஆக்கும். அந்த ஆட் பண்ணுற அமௌண்ட் இருக்குல்ல, அந்த ஷார்ட்டேஜ் நம்ம ஆட் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் டிஸ்கிரிபன்சிஸ். எவ்வளோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம், இதுதான் டிஸ்கிரிபன்சிஸ். அப்புறம் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், இது தாங்க நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் யூஸ் பண்ணுற நியூ டேர்ம்ஸ். ரைட்? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதெல்லாம் என்சிஆர்டிலே கொடுத்துருக்காங்க.
இது வந்து பழைய என்சிஆர்டில் இருக்கும். இது நீங்கள் புது என்சிஆர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இருக்கும். நான் காட்டுறேன், நான் என்சிஆர்டி பிக்சரே காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் என்சிஆர்டில் கொடுத்துருக்கிறது. 2022-23 டேட்டாவை அவங்க 2023 எடிஷன்லேருந்து என்சிஆர்டி எடிஷனில் நீங்கள் அதை பார்க்கலாம். இல்லை பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கிராஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் இன் ஸ்டாக்ஸ், வேல்யூபிள்ஸ், ரைட். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இம்போர்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ரைட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிபன்சிஸ். ஸோ இங்கே இருக்கிறது அதே தான், பிஎஃப்சி, ஜிஎஃப்சிஎஃப், வேல்யூபிள்ஸ். முன்னாடி இந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஃப்சிஎஃப், வேல்யூபிள்ஸு, இந்த சேஞ்ச் இன் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரே ஒரு காம்பனண்ட்டில் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அதை பிரித்து காட்டுறாங்க. அவ்வளோதான், ரைட். ஸோ எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், இம்போர்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், டிஸ்கிரிபன்சிஸ். இப்போ பாருங்கள், ஃபார்முலா பாருங்கள். ஜிடிபிங்கிறது 1 + 2 + 3 + 4 + 5 + 6 - 7 + 8. அது என்னங்க 1 பிஎஃப்சிங்க, பிஎஃப்சிஇ ப்ளஸ் ஜிஎஃப்சிஎஃப் ப்ளஸ் ப்ளஸ் ஜிஎஃப்சிஇ ப்ளஸ் ஜிஎஃப்சிஎஃப் ப்ளஸ் சேஞ்ச் இன் ஸ்டாக் ப்ளஸ் வேல்யூபிள், ரைட், ப்ளஸ் டிஸ்கிரிபன்சிஸ். நீங்கள் இங்கே இந்த ஆர்டர்லேயே போனோம்னா ப்ளஸ் x - m ப்ளஸ் டிஸ்கிரிபன்சிஸ். நம்மளும் அதான் எழுதியிருக்கோம். நம்ம என்ன x - m தள்ளி போடுறோம், டிஸ்கிரிபன்சி பென்ட்டில் கொண்டு இருக்கோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடுக்கான புது ஃபார்முலா. இது 2024-25க்கான டேட்டாவை நான் கொடுத்துருக்கேன். நம்ம சர்வே சாப்டர் 1, சாப்டர் 2 டிஸ்கஸ் பண்ணும்பொழுது 25-26 டேட்டாவை நான் காமிச்சிட்றேன். இப்போ உங்களுக்கு ஜிவிஏ பேசிக் ப்ரைஸ் தான் புரியும். நான் போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நெட் டேக்ஸ் ஆன் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே பிஎஃப்சிங்கிறது என்ன, ஜிஎஃப்சிங்கிறது என்ன, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எல்லா காம்பனண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகமான ஷேர் பிஎஃப்சி தான், கிட்டத்தட்ட 60% கிட்ட. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் மூலிமா நம்ம நேஷ்னல் இன்கம் கேல்குலேட் பண்ணும் பொழுது அந்த நேஷ்னல் இன்கமில் கிட்டத்தட்ட 60% யார் வெயிட்டேஜ்னால் பிஎஃப்சி தான் வெயிட்டேஜ். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 33% காட்டுறாங்க. 2025-26லேயும் பார்த்தீங்கன்னாலுமே இதே மாதிரி தான் மேட்ச் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் டு 60% பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருமே, க்ளோஸ் டு ஒரு 30% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து நிற்கும், ரைட். இப்போ இதெல்லாம் ரீட் பண்ணி பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஈஸி தான். நம்ம டேர்ம்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்த டாபிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதை நான் வந்துட்டு பட்ஜெட் கிளாஸ்லேயே நான் டச் பண்ணியிருக்கேன். பட் சர்வேலையும் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி பேசுகிறாங்க. கவர்மெண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி ப்ரிலிமினரி எக்ஸாமில் இந்த டாபிக் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், effective capital ஃபஸ்ட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட்ஜெட் பேசிக்ஸ் பார்க்கலாம், பார்த்துருங்க. ஒவ்வொரு வாட்டியும் நான் அதை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று, இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வில் ரெடியூஸ் லயபிலிட்டி, இந்த கடன் சுமையை குறைக்கும் இந்த செலவு. இல்லாட்டி இட் வில் கிரியேட் அசட், இல்லாட்டி ஏதாவது ஒரு அசட்டை உருவாக்கும். ஸோ இந்த கவர்மெண்ட் பண்ணுற இந்த செலவுங்கிறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது நம்மளுடைய கடன் சுமையை குறைக்கும், இல்லாட்டி நம்மளுக்கான அசட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசட்டெல்லாம் கூட்டும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் ஆஃப் லோன்ஸ், கிவிங் லோன்ஸ், கிரியேஷன் ஆஃப் அசட், இது எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் கிராண்ட்ஸ் given
to states which resulted in creation of asset. இதை erase பண்ணிக்கிறேன். நம்ம இதை படிச்சிருப்போம். இந்த கிராண்ட்ஸ் கிவன் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா கிராண்ட்ஸ் கொடுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அதில் எந்த கிராண்டெல்லாம் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அசட்டாக மாற்றிருக்கோ அதையும் ஆட் பண்ணால் அதான் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சார் இதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் ஞாபகம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட்டுங்கிறது என்ன சார்? ரெவன்யூ டெபிசிட் ப்ளஸ் இந்த கிராண்ட்ஸ் given to the states blah 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 இங்கே இருக்குல்ல, இதே தான். ஸோ நம்ம இதை வச்சு கிராண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும். எவ்வளோ எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட்? கிட்டத்தட்ட 1,00,000 கோடி. கிட்டத்தட்ட 1,00,000 கோடி. ரெவன்யூ டெபிசிட்டுங்கிறது நமக்கு எவ்வளோன்னு தெரியும். கிட்டத்தட்ட 6,00,000 கோடி ப்ளஸ் கிராண்ட்ஸ். இப்போ இங்கேருந்து நம்ம கிராண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கிராண்ட்ஸுங்கிறது எவ்வளோ சார்? கிட்டத்தட்ட 5,00,000 கோடி. இதுதான் கிராண்ட்ஸ். அப்போது நம்ம வந்துட்டு கிராண்ட்ஸ் கிவன்கிறது 5,00,000 கோடி. சரி சார், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ சார்? அதுதான் நம்ம இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்களே கவர்மெண்ட்டே. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 12,21,000 கோடி. நான் தோராயமாக 12,00,000 கோடின்னு எழுதிக்கிறேன். தோராயமாக 12,00,000 கோடி எழுதிக்கிறேன். அப்போ இந்த 12,00,000 கோடி ப்ளஸ் இந்த 5,00,000 கோடி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 17,00,000, 17 புள்ளி அப்படி வரும். அதுதான் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். பாருங்கள், அதையும் கண்டுபிடிச்சிடலாமே, கொடுத்துருப்பாங்களே. எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 17,14,00,000 கோடி. அதுதான் நான் இங்கே 17,00,000 கோடின்னு நான் சொல்லியிருக்கேன். 17 புள்ளி. இதுதாங்க எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட் பண்ணுற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் கவர்மெண்ட் நேரடியாக பண்ணுற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற கிராண்ட்ஸ், அதன் மூலியமாக மறைமுகமாக ஏற்படுற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். அதுதான் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரைட்? உங்களுக்கு இது 2 டாப்பிக்குமே நல்லா கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு எல்லா நோட்ஸுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட்? உங்களை நான் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான 2 அல்லது 3 இம்பார்ட்டண்ட்டான சர்வேயில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிற பேசிக் கான்செப்ட்ஸை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஃபீட்பேக்காக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எனக்கும் சரி எங்கள் டீமுக்குமே ஒரு உண்மையான மோட்டிவேஷன். அதுதான் எங்களை நிறைய ஒர்க் பண்ணவும் வைக்கும். ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.